அடுத்தவங்களை பற்றி உங்ககிட்ட யாராவது குறை பேச வந்தாங்கன்னா காது கொடுத்து கேட்குறீங்க பாருங்க, உங்கள் காதுக்கே ஆபத்து வந்தாலும் வரும். ஜாக்கிரதையா இருங்க. என்கிட்ட இந்த வேலை வச்சுக்கூடாது. அடுத்தவங்க மேலே அவங்க விட்டு குற்றமே இருந்தாலும் சரி, என்கிட்ட அதை பற்றி பேசாத. சொல்லாத வரைக்கும் நீங்கள் நீதியிலிருந்து தவறிவிட்டீர்கள், உண்மை உத்தமத்திலிருந்து தவறிவிட்டீர்கள். அடுத்தவங்களை பற்றி குறை பேசுகிற போய் காது கொடுத்து கேட்குற நீங்கள் யாரு? உங்கள்கிட்ட சொல்கிறவங்களோட நீங்கள் பெரிய குற்றவாளி. ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போல்லாம் ரொம்ப சர்வசாரமாகி போச்சு. கேட்டாக்க வேத வசனம் என் மூலம் நிறைவேறுதும்பாங்க. என்ன, கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நான் முன்னெல்லாம் யாரை பற்றியுமே குறை பேச மாட்டேன், குறை பேச வந்தாலும் பேச விட மாட்டேன். ஆனால் இப்போலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசுகிறதுக்கு. என்கிட்ட யாராவது சொன்னாலும் அப்படியா இன்னும் வேறு எதாவது இருக்கா அப்படி இன்னும் கேட்டு கூட விசாரிப்பேன், இன்னும் ஏதாவது அவங்கள்ட்ட குற்றம் இருக்கான்னு சொல்லி. ஏன்னா அது கடைசி காலம். நான் முன்ன ஆண்டர் மேலே வச்சிருந்த அன்புலேருந்து இப்போ தணிஞ்சு போயிட்டேன். அந்த வார்த்தை என் மூலம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. ஒருவர் மீது அக்கறை கொண்டு அந்த குற்றம் இருக்குமையானால் குற்றத்தை அறிந்தவர்கள் அவங்கள நேரில் போய் விசாரிக்கணும், சொல்லணும். பிரதர், நீங்கள் அப்படி நடந்திருக்க கூடாது. பிரதர், சிஸ்டர், நீங்கள் ஏன் அப்படி இருந்துட்டீங்க? நீங்கள் எவ்வளோ நல்ல ஒரு கத்துடைய பிள்ளை, இதில் குறைவுபட்டுட்டீங்களேன்னு சொல்லி நேராக சொல்லணும். இப்போ பாஸ்டர் நான் இருக்கேன்னா, பாஸ்டர் என்னங்க பாஸ்டர் இப்படி பேசிட்டீங்களே, மனசு கஷ்டமாக இருக்கும் பாஸ்டர், நேராக சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லணும். பார்க்குறவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. சில பேர் யாருக்கிட்ட சொன்னாக்க வேட்டு வைக்கலாம், ரொம்ப கஷ்டம்.